NISMல என்ன சர்டிபிகேட் படிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலா நான் இதை ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கணும். NISMல ஒரு ட்ரேடரா நமக்கு என்ன சர்டிபிகேட் தேவை அப்படின்றத பத்தி இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். NISMல மொத்தம் 25 சர்டிபிகேட் இருக்கு. இப்போ நீங்க காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்டா இருந்து ட்ரேடிங்கா ஒரு கெரியரா கொண்டு போகணும்னு நினைச்சாலும் சரி, இல்ல நான் ஒரு புரோக்கரேஜ் பார்ட்னர்ஷிப் எடுத்து அத்தரைஸ்டு பார்ட்னரா ஒரு பிசினஸா டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் சரி, உங்களுக்கு தேவையான சர்டிபிகேட் NISM சீரிஸோட 8th சர்டிபிகேட்டான ஈக்விட்டி அண்ட் டெரிவேட்டிவ்ஸ். இந்த ஒரு சர்டிபிகேட் காமனா நம்ம மார்க்கெட்டுக்குள்ள நுழையிறதுக்கு ஒரு என்ட்ரி லெவல் சர்டிபிகேட் தான். அது போக நிறைய சர்டிபிகேட்ஸ் இருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு தனியா, கமாடிட்டிக்கு தனியா நிறைய சர்டிபிகேட் இருக்கு. இப்போ நீங்க காலேஜ் முடிச்ச உடனே நான் ட்ரேடிங் ஒரு கெரியரா சூஸ் பண்ணி நான் அதுல ஜாபுக்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா இந்த NISM 8 சீரிஸோட ஈக்விட்டி அண்ட் டெரிவேட்டிவ்ஸை கண்டிப்பாவே முடிச்சிருங்க. என்னோட பர்சனல் சஜஷன் என்னன்னா, நீங்க ஃபைனல் இயர் படிச்சிட்டு இருக்கீங்கன்னா லாஸ்ட் இயர்ல இந்த சர்டிபிகேட்டை எழுத ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருங்க. அப்பதான் நீங்க முடிச்ச உடனே உங்களால ஜாப்க்கு போக முடியும். இந்த NISM 8 சீரிஸோட சிலபஸ் பார்த்தா மொத்தம் 9 சாப்டர் இருக்கு. இந்த 9 சாப்டருமே ஃபியூச்சர், ஆப்ஷன், இந்த கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணி தான் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இதோட வெயிட்டேஜ் 100 மார்க். 100 மார்க்குக்கு நம்ம 60 எடுத்தாதான் பாஸ். அந்த 60லயுமே பாத்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கு. 0.25 நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கு. சோ அதனால கேர்ஃபுல்லா தான் அந்த எக்ஸாம் எழுதணும். அதே மாதிரி எழுதி முடிச்ச உடனே உங்களுக்கு ரிசல்ட் வந்துரும். சர்டிபிகேட்டா உங்களுக்கு மெயிலே வந்துரும். நீங்க அதை ஹார்ட் காப்பியா ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம். அப்கமிங் வீடியோஸ்ல நான் ஒவ்வொரு சாப்டர் வைஸ் உள்ள கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோவா மேக் பண்ண போறேன். நீங்க இந்த சர்டிபிகேட்டை படிச்சு கிளியர் பண்ணணும்னு ஐடியால இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.